ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு டாப்பா டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரியில், அதாவது ஐஎன்எம் மாடர்ன் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸில் எந்த ஆண்டு முனிசிபல் நகராட்சி ஏற்படுத்தப்பட்டது? 1687. 1688னாலும் அது கரெக்டு தான். அடுத்தது, இந்தியாவின் விடுவெள்ளி என்று அழைக்கப்படுவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது, பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் வாஸ் ஸ்டார்டட் இன், அதாவது பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1885. இந்திய தேசிய காங்கிரஸும் அப்போ தான் அமைச்சிருப்பாங்க. அடுத்தது, 1930 ஆண்டு B.R. அம்பேத்கர் தொடங்கிய வார பத்திரிகையின் பெயர் என்ன? அது ஜனதா. 1930 ஆண்டு B.R. அம்பேத்கர் தொடங்கிய வார பத்திரிகையின் பெயர் ஜனதா. அடுத்தது, இந்திய சீர்திருத்த சங்கத்தை 1870 நிறுவியவர் கேசவ் சந்திர சென். இந்திய சீர்திருத்த சங்கத்தை 1870 நிறுவியவர் கேசவ் சந்திர சென். 1856 ஆண்டு விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்னா லார்டு டல்ஹௌசி பிரபு. லார்ட் டல்ஹௌசி பிரபு தான் கொண்டு வந்திருப்பார். அடுத்தது, 1857 தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரயில் பாதை அமைக்க இங்குள்ள கற்களை பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, A.Z. பிஷோ தலைமையில் எந்த மாநிலம் இந்தியாவிற்கு எதிராக போராடியது? எதுன்னு பார்த்தோம்னா நாகாலாந்து. 1971 தான் இவங்க போராட ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது, தனி நாடு வேணும்னு போராட ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்தது, இந்திய சுதந்திர கட்சி எங்கு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா அது டோக்கியோவில். இந்திய சுதந்திர கட்சி டோக்கியோவில் தொடங்கப்பட்டது. டோக்கியோ எங்கே இருக்குதுன்னா ஜப்பான். அடுத்து, லாலா லஜ்பத் ராயால் எழுதப்பட்ட நூலின் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா அன்ஹாப்பி இந்தியா. அடுத்தது, அனைத்திந்திய கிலாபத் மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லியில் 1919 நடைபெற்றிருக்கோம். இந்த மாநாட்டில் தான் காந்தி தலைவராக பொறுப்பேற்றிருப்பார். அடுத்தது, 1897 ஆண்டு ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் யார்? விவேகானந்தர். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பேரளவு பாசன திட்டமான கங்கை கால்வாய் முதலில் பாசனத்திற்கு திறந்து விடப்பட்ட ஆண்டு 1854. அடுத்தது, தவறானதை நீக்குக. ஜம்மு காஷ்மீரை ஆண்ட பிரபலமான மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாயின் உல் அபிடின், லலிதயா கனிஷ்கர், அகமது ஷா அப்தாலிங்கிறது தவறான விடை. அடுத்தது, பாலகங்காதர் திலகர் சிவாஜி திருநாளை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா 1896. பாலகங்காதர் திலகர் சிவாஜி திருநாளை 1896 அறிமுகப்படுத்தினார். இந்து தர்ம பரிவர்த்தனை சபை என்னும் அமைப்பு யாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? யாருன்னு பார்த்தோம்னா மதன் மோகன் மாளவியா, 1906 ஆண்டு. அடுத்தது பொறுத்துக, இந்திய கவுன்சில் சட்டம் 1861 யார் எதிர்பார்ப்பட்டனா லின்ஸ்டோன் பிரபு. இந்திய சுதேச அரசு பெயர் சிறப்பு சட்டம் 1876 அது ரிப்பன் பிரபு. தொழிற்சாலை சட்டம் 1881 லிட்டன் பிரபு. இந்திய கவுன்சில் சட்டம் 1892 இது யாருன்னா கானிங் பிரபு. ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை நிறுவியவர் ஜி.சி. அகார்கர். டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி ஜி.ஜி. அகார்கர். அடுத்தது, கீழ்காணும் எந்த சட்டங்களில் ஆங்கில வணிகர்களுக்கு சுதந்திரமான வணிகத்தை இந்தியாவில் ஏற்படுத்த வழிவகுத்ததுன்னு பார்த்தோம்னா 1813 ஆண்டு சட்டம் தான் ஆங்கில வணிகர்களுக்கு சுதந்திரமான வணிகத்தை இந்தியாவில் ஏற்படுத்த வழிவகுத்தது. அடுத்து, பூனா சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் எம்.ஜி. ரானடே. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்க அமைப்பை கொண்டு வந்தவர் யார்? ரிப்பன் பிரபு. அடுத்தது, சிஆர் திட்டம் எப்போன்னு பார்த்தோம்னா 1944. வேவல் திட்டம் 1945. கேபினட் குழு 1946. மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947. இன்னொரு தடவை பாருங்கள், சிஆர் திட்டம் 44, வேவல் 45, கேபினட் குழு 46, மவுண்ட் பேட்டன் திட்டம் 47.
அடுத்து நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுவர் ராஜா ராம்மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்கிறவங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அன்னி பெசன்ட். சூரிய ஒளி மூலம் மின்சாரம் வந்து ராமகிருஷ்ணா மடம். இந்தியாவில் வாடகை கொடாத இயக்கத்தை துவக்கியவர் யார்? திலகர். வாடகை கொடாத இயக்கத்தை துவக்கியவர் திலகர். அடுத்து எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது? எதுன்னு பார்த்தோம்னா லாகூரில் கூட்ட மாநாட்டில் தான் நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும். அடுத்து 1942ஆம் ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர். இது வந்து CN அண்ணாதுரை. திராவிட நாடுங்கிற தமிழ் வார இதழை துவங்கியவர் CN அண்ணாதுரை. அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்படின்னு பார்த்தோம்னா 1919 ஏப்ரல் 13. சௌரி சௌரா நிகழ்ச்சி வந்து 1922 பிப்ரவரி 5. சுயராஜ்ய கட்சி 1923 ஜனவரி 1. தண்டி யாத்திரை 1930 மார்ச் 12. அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் பற்றிய திட்டம் எந்த இடத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நாக்பூர். அடுத்தது பாரத மாதா சங்கத்தை நிறுவியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. எந்த ஆண்டுகள் தொடர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தார்? 38, 39. 38 வந்து ஹரிபுரா காங்கிரஸ், 39 வந்து திரிபுரா. ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த 38 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 8ங்கிறது ஹரி, அதாவது கிருஷ்ணரோட பேர் தான் ஹரி, அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கேபினட் தூதுக்குழு 1946 இடம்பெற்ற பிரிட்டிஷ் அமைச்சரவையை சேர்ந்த 3 பேர் யாருன்னு பார்த்தோம்னா பெதிக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். அடுத்தது 1905ஆம் ஆண்டு வங்கப்பிரிவினை ஏற்படுத்தியவர் கர்சன் பிரபு. அன்னை தெரசாவிற்கு புனித பட்டத்தை வழங்கியது யாருன்னு பார்த்தோம்னா போப் பிரான்சிஸ். அடுத்தது பொறுத்துக்க தேசிய தலைவர்களும் அவர்களது பத்திரிகைகளையும் பொறுத்துக்க அன்னி பெசன்ட் வந்து நியூ இந்தியா, ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து தி ஹிந்து, பெரியார் வந்து விடுதலை, பாரதியார் இந்தியா. குவைட் இந்தியா ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட் ஆன், அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள் 8 ஆகஸ்ட் 1942. அடுத்து சரியான கூற்றை கண்டுபிடித்தெழுதுக. முதல் கூற்று தான் சரி, அதாவது முதல் உலகப் போரில் துருக்கியின் தோல்வியே கிலாஃபத் இயக்கத்திற்கு காரணம். அதுதான் கரெக்டான விடை. அடுத்தது இதுவும் பொறுத்துக்க இந்துஸ்தான் டைம்ஸ் KM பணிக்கர். நவஜீவன் யாருன்னா காந்தி. இண்டிபெண்ட் வந்து மோதிலால் நேரு. மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அன்னி பெசன்ட். இன்னொரு தடவை பாருங்கள். இந்துஸ்தான் டைம் KM பணிக்கர், நவஜீவன் காந்தி, இண்டிபெண்ட் வந்து மோதிலால் நேரு, மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அன்னி பெசன்ட். அடுத்தது குவைட் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942. பிரெஞ்சு ஆக்குபைடு மெட்ராஸ், அதாவது மெட்ராஸ் எந்த ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1746. அடுத்து சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற இதழின் முதல் ஆசிரியராக இருந்தவர் VS சீனிவாச சாஸ்திரி. அடுத்தது சத்யசோதக் இயக்கத்தை தொடங்கியவர் ஜோதிபாய் பூலே. அடுத்தது இந்தியாவின் பீஸ்மார்க் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று கூறியவர் வேவல் பிரபு. இந்தியாவின் பீஸ்மார்க் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று கூறியவர் வேவல் பிரபு. அடுத்தது சிருங்கேரி சாரதர் கோவிலுக்கு சாரதா தெய்வத்தின் உருவச்சிலையை அமைப்பதற்கு உதவிய முஸ்லீம் மன்னரின் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா திப்பு சுல்தான். சிருங்கேரி சாரதர் கோவிலுக்கு சாரதா தெய்வத்தின் உருவச்சிலையை அமைப்பதற்கு உதவிய முஸ்லீம் மன்னரின் பெயர் திப்பு சுல்தான். அடுத்தது கிட்டா, அதாவது கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் பாலகங்காதர் திலகர். அடுத்தது தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் யார்?
யாருன்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி. தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபாவினை தோற்றுவித்தவர் மகாத்மா காந்தி. அடுத்து பிரிட்டிஷ் ஆட்சியினால் இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டது என்னன்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய கைத்தொழில் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பின்னடைவு மற்றும் புதிய நில அமைப்பு முறை, காலனிய முதலாளித்துவத்தினால் தொழில் முறையில் ஏற்பட்ட மாற்றம். இது 3 தான் கரெக்டு. வெண்மை புரட்சி வந்து 1960 மேலே கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் அது சுதந்திரம் அடைந்த பிறகு கொண்டு வந்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு மின்னைய வட்டம் 1919 ஏப்ரல் 13. இந்த ஏப்ரல் 13 வந்து சீக்கியர்கள் கொண்டாடும் பண்டிகை ஒன்று இருக்கும். அது அமிர்தசரஸில் கூடியிருப்பாங்க. இது எல்லாரும் படிச்சிருப்போம். அடுத்து 1861 ஆண்டு இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் கானிங் பிரபு. எப்போ? 61 ஆண்டு. தேசபந்து என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் சித்தரஞ்சன் தாஸ். அடுத்தது 26/1/1930 பூர்ண சுயராஜ் அறிவிப்பை ஒட்டி இந்திய சுதந்திர நாளாக அறிவித்து காந்திஜி 31/12/1929 ஆண்டு இந்திய தேசிய கொடியை எந்த ஊரில் ஏற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா லாகூர். பூர்ண சுயராஜ் அறிவிப்பை 1929 காந்தி வந்து லாகூரில் ஏற்றிருக்காரு. இதை ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து அல்ஹிலால் என்ற வார பத்திரிகையை வெளியிட்டவர் வந்து அபுல் கலாம் ஆசாத். யார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஞாபகம் வச்சுங்க. அடுத்து முதல் வட்டமேசை மாநாடு 1930 ஆண்டு கூட்டப்பட்ட பொது அவைக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராம்சே மெக்டொனால்டு. முதல் வட்டமேசை மாநாடுக்கு ராம்சே மெக்டொனால்டு. அடுத்து நீதி கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார்? ஏடி பன்னீர்செல்வம். நீதி கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் ஏடி பன்னீர்செல்வம். அடுத்தது சுல்தானிய ஆங்கிலேயர் என கருதப்படுபவர் வந்து சர் தாமஸ் மன்றோ. சுல்தானிய ஆங்கிலேயர் என கருதப்படுபவர் தாமஸ் மன்றோ. யார் முதலில் நீதித்துறை நிர்வாகத்தில் அதிகார பரவலாக்கல் கொள்கையை புகுத்தினார்னு பார்த்தோம்னா மேயோ பிரபு. அடுத்தது வ.உ. சிதம்பரனார் டேஸ் என்ற நிறுவனத்திடம் இருந்து கப்பல்களை வாடகைக்கு எடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஷாலோன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி. ஷாலேன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி. சாரி. அடுத்தது லின்லித்துகோ. வைஸ்ராயின் பெயர்களை ஆண்டிலோடு போட்டுக்கணும். லின்லித்துகோ வந்து 1936-43. அடுத்தது வெலிங்டன் பிரபு. அவர் வந்து எப்போன்னு பார்த்தோம்னா 1931-36. வேவல் வந்து 1943-47. டஃப்ரின் 84-88. அடுத்தது இடஒதுக்கீடு அரசாணைகள். அதாவது இதை பொறுத்தணும். இடஒதுக்கீடு அரசாணைகள் 1921. பணியாளர் தேர்வுக் கழகம் 1924. அரசாங்க தொழிற்சாலைகள் உதவி சட்டம் 1922. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1923. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் எவ்வாறு குறிப்பிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் கூட்டம் வந்து மிதவாதிகளின் அரசியல், தேநீர் விருந்து அரசியல் இறைஞ்சுதல் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அடுத்ததும் பொறுத்துக்க சத்திய ஞான சபை. இது வந்து ராமலிங்க அடிகள். அடுத்து ஐயாவளி வந்து வைகுண்ட சாமிகள். சுயமரியாதை இயக்கம் எல்லாத்துக்கும் தெரியும், ஈவே ராமசாமி. ஃபார்சி சமய சீர்திருத்த சங்கம், அது வந்து பர்துஞ்சின் நவ்ரோஜி. அடுத்தது பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கம். இது எப்போ பார்த்தோம்னா 1664. இது ரைட்டாக தப்பாக சொல்லணும். மசூலிப்பட்டினத்தில் ஆங்கிலேய பண்டகசாலை 1611. கல்கத்தா நகரம் உருவாக்கப்பட்டதில் 1690. முதல் கர்நாடக போர் முடிவு 1748. இதில் அனைத்துமே சரின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கங்க. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1664 உருவாக்கியிருக்காங்க. மசூலிப்பட்டினத்தில் ஆங்கிலேய பண்டகசாலை வந்து 1611. கல்கத்தா நகரம் உருவாக்கப்படுதல் 1690. இதையே ஒரு கொஸ்டினாகவே கேட்கலாம். 1690 என்னென்னு. முதலாம் கர்நாடக போர் முடிவு வந்து 1748. அடுத்தது பாம்பேவில் எந்த ஆண்டு கிலாஃபத் குழு ஏற்படுத்தப்பட்டது? அது வந்து செப்டம்பர்
1919. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.